தலைமை ஆசனத்தில் அமர்ந்து நிகழ்ச்சிக்கு தலைமைத்துவம் அளித்துக் கொண்டிருக்கும் கல்லூரியின் அதிபர் ஜிப்ரீல் அவர்களே மற்றும் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் டாக்டர் ஆசிஃப் யஹ்யான் அவர்களே மற்றும் விசேட அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கும் மிஸ்ஸஸ் சிறிவர்தன மற்றும் ஃபாரூக் உதயார் அவர்களே, கல்லூரி ஆசிரியர்களே, எதிர்காலத்தை நம் கையில் எப்போது தருவீர்கள் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது எதிர்கால மாணவர்களுக்கு எனது மனம் கலந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மடவளை மதீனாவை இப்படியான ஒரு நிகழ்வில் எனக்கும் கலந்து கொண்ட கிடைத்தமைக்கு உண்மையில் எனது நன்றியை விழா ஏற்பாட்டுகளுக்கும் கல்லூரி முகாமைத்துவத்துக்கும் கூறுவதோடு சில முக்கியமான விடயங்களை உங்கள் மத்தியில் கூற ஆசைப்படுகின்றேன். வரலாறு என்பது எமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை கொஞ்சம் எடுத்து பார்த்தால், மடவளை மதீனாவில் 1968 இருந்து 79 வரை அதிபராக இருந்த ARM ஃபாரூக் சார் அவர்கள காலத்தில் ஒரு சார் இருந்தார். அவரோட பேர் தான் மகேந்திரநாதன் சார் அந்த டைமில் மடவளை மதீனா எப்படின்னு சொன்னால் ஓலவர் மட்டும்தான் இருக்குது. இயர் 9ல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் காமர்ஸ் ஸ்ட்ரீம்னு பிரிச்சுருவாங்க. இப்போ மகேந்திரநாதன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் ஒரு ஹார்ட் ஒர்க் கொண்டு போட்டு ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் மடவளை மதீனாவில் வாரார் ஷஹீத் சார் பார்க்குறார் மகேந்திரநாதன் சார் ரிசர்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறார். நாங்களும் கொஞ்சம் அவருக்கும் ஏதோ மனசில் சின்ன ஒரு பொறாமை பேசப்போல அப்படிதான் சொன்னால், அப்படியான பொறாமை கட்டாயம் வரட்டும், வந்தால் நல்லது. அப்போ சயின்ஸ் சார் யோசிக்கிறார் சயின்ஸில் எப்படியா சரி, நாங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் என்னமா சரி செய்யணும்னு சொல்லி. காமர்ஸ் ஸ்ட்ரீம்னு சொல்கிறது காமர்ஸ் ஸ்ட்ரீம்னு சொன்னால் அந்த டைமில் இருந்தது ஷார்ட் ஹேண்ட், டைப்பிங், காமர்ஸ், அக்கௌண்டிங், அதுதான் காமர்ஸ் ஸ்ட்ரீம். இந்தியாவில் சயின்ஸ் சார் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் டீச்சர்ஸ் இல்லை, 4 பாடத்தை எடுக்கிறாங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்ஸ் எல்லாருக்கும் டீச்சிங் செய்கிறாங்க. அது போதாதுக்கு போட்டியில் வெட்டணுன்றதுக்காக ஈவினிங்ல கிளாஸஸ் செய்கிறார். 2 பேருக்குள்ள போட்டி, ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். இன்னைக்கு டியூஷன் டீச்சர்ஸுக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் நடக்கிற அந்த காம்படிஷன் இல்லை. 2 பேருக்கும் they like each other, they support each other. அப்போ 2 பேரும் சரியான போட்டியில் சயின்ஸில் ஒரு அளவில் ஒரு டைமுக்கு சயின்ஸ் வருது, ஒரு டைமுக்கு காமர்ஸ் வருது. இப்படியா போகிற நேரம் அப்போ ஓரளவு ரிசல்ட்ஸ் வருகிறது. ஓரளவு ரிசல்ட்ஸ் வர நேரம் அந்த டைமில் ஹையர் எஜுகேஷன் சொல்கிறது அட்வான்ஸ் லெவல் தான். என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்கள் ஓரளவோட எங்களோட டீச்சிங் கூட கொடுத்தாங்க. அடுத்தடுத்த ஜோபுக்கு ஓரளவு குவாலிஃபிகேஷன் தான் இருக்க போதும். இப்போ திரும்பி இந்த மகேந்திரநாதன் சாரும் ஷஹீத் சாரும் செய்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் உசுரோட்டு படித்து கொடுக்குறோம், ரிசல்ட்ஸ் வருகிறது. பிள்ளைகள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை எடுத்துக்கொண்டு போகுது. இது ஹையர் எஜுகேஷனுக்கு இவங்க போகணும்.
பாஸ் ஆகின பிள்ளைகளை வந்து ஐடென்டிஃபிகேஷன் எடுக்கணும்னு சொன்னால் அவனுக்கு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் போகணும், சில்வஸ்டர்ஸ், ஆந்தனிஸ், முஸ்லீம் ஸ்கூல் அந்த டைமில் இருந்தது கம்பல சாயிரா மட்டும். அப்போ இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் செய்கிற முயற்சி எங்களோட சேவை வந்து வீணாக்கப்படுகிறது, நாங்கள் இதை வந்து ஸ்கூல் பிரின்சிபலோட போயிட்டு பேசுவோம். இவர் என்ன செய்கிறாருன்னா 2 பேரும் போயிட்டு ஃபாரூக் சாரோட கதைக்கிறாங்க. ஃபாரூக் சார் சொல்கிறார் வந்து நாங்கள் இதை வந்து லோக்கல் ரயில மினிஸ்டரோட கதைப்போம். அந்த டைமில் லோக்கல் மினிஸ்டராக இருந்தது தான் வத்திக்கன் மினிஸ்டர் ஏஜி பெர்னாண்டோ. இப்போ ஏஜி பெர்னாண்டோ சொல்கிறா, நான் வந்து இந்த பெர்மிஷனை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கண்டி ஆஃபீஸுக்கு போகிற டைரக்டரை மீட் பண்ணுறதுக்கு. அங்கே போனால் முஸ்லீம்ஸ் யாரும் படிக்கணும்னு சொன்னால் கம்பளைக்கு போகலும் அல்லது இந்த கண்டிலூர் ஸ்கூலுக்கு போகலும் மடால மதினாக்கு ஏ லெவலில் தர ஏழாண்டு சொல்கிறாங்க. இப்போ ஏஜி பெர்னாண்டோ அது யாரும் இல்லை. அந்த டைமில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தது பதுருதீன் மஹமூத். கேண்டி ஆஃபீஸில் போயிட்டு கேட்குறத வந்து எங்களுக்கு இதுக்கு பெர்மிஷன் நாங்கள் 1 வீக்கில் வருவோம், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து வரணும். இந்த சப்ஜெக்ட் வந்து எஜுகேஷன் மினிஸ்டருக்கு போயிட்டுருச்சு. இப்போ அவரோட மெசேஜ் என்னன்னு சொன்னால் நாங்களாம் கம்பல்ஸ் ஆகிட்டு தான் போகணும், அப்படியான ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாங்க. இப்போ இவரே கோவம் வந்துருச்சு, சார் எடுத்து டைரக்டருக்கு அடிக்க பார்த்துட்டாங்க. சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசாக போட்டால் போயிடுச்சு. அப்போ திருப்பி ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு பிறகு மடோல மதினாக்கு 7 லெவலுக்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சு. ஆனால் மினிஸ்டர் சொல்கிறது தெரியுமா, நான் பெர்மிஷன் தருவேன், டீச்சர்ஸை தர மாட்டேன். பிரதேசவாதம், டர்ட்டி பாலிடிக்ஸ். அப்போ இந்த நேரத்தில் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் மார்கள் எல்லாம் சேர்றாங்க. அந்த நேரம் தான் வந்து சண்முகராஜான்ற ஒரு சார் ஒன்று இருந்தால், அவர் சொல்கிறார் வந்து எங்களுக்கு பொட்னி டீச் பண்ணணும், நான் அதை பொட்னியை டீச் பண்ணுறேன். நதீர் சார் இருக்கிறார் புகழில், எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் வந்து நான் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் சாஹிப் சார் ஜூலஜியை டீச் பண்ணுறார். இப்போ ஏதோ கவர் ஆகி போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 1 or 2 இயர்ஸில் சந்திரகுமார் டீச்சர் வாரம். அதே மாதிரி தான் காமர்ஸ் சைட்லேயும் வந்து இப்படியான ஒரு ஸ்ட்ரகிளுக்கு பின்னால் டீச்சர்ஸ் வந்தாங்க. அப்படியே 1 or 2 இயர்ஸ் போகிற நேரம் வந்து ஏற்கனவே வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் இருந்த கல்வி எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எக்ஸஸை கெடுக்கிறதுக்கு 2 பேரோட விஷன், ஒரு டீம்ல மிஷன் மடால மதினால ரிசர்ச் வர தொடங்குது. முதலாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து அலாவுதீன் அன்சான் இன்ஜினியரிங் போகிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஃபாஹிம் வர்றார். அதுக்கு அடுத்ததாக எங்களோட ஃபாரூக் சார் மகள் ஷெரின் ஃபாரூக், ஜியாத் மஹ்ரூம், இவர்களெல்லாம் வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி 2 சைட்லையும் போகுது. அப்படியே மடால மதினா வந்து வளர்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருந்தது. இந்த லேட்டாக இந்த நேரத்தில் எங்களோட இல்லாத அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் எங்களோடு இருந்த இப்போ எங்களோட இல்லாத சேர்மார்களும் வந்து ஒரு பெரிய ஒரு சேவையை பண்ணினாங்க. சருப் சார் மற்றும் யாசின் சார் அவர்களுக்கு அவர் செய்த சேவைக்கு அல்லாஹ் நட்புடைய வழங்குவானாக என்று பிரார்த்திக்கிறேன். அந்த டைமில் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் யோசிக்குது, இதை விட நம்ம அசல் செய்யணும். அப்போ தான் நாங்கள் நேற்று தான் ரக்பி வெற்றி நேரம் முழு ஊரும் எவ்வளோ கொண்டாடிச்சு. அந்த மாதிரி தான் அந்த டைமில் எக்ஸ்ட்ரா மாதிரி கிரிக்கெட்டில் வெற்றி பெறுது. இப்போ நாங்கள் ரக்பி எடுத்துக்கொண்டாலும் ஒரு மேனோட விஷன், ஒரு டீம் எஃபெக்ட், 5 வருஷத்துல ரிசல்ட்ஸ் வந்துச்சா இல்லையா? இப்படியான
ஒரு முறை லண்டனில் யூசுப் முஃப்தி அவங்க வந்து ஒரு முறை எங்களை எல்லாரையும் வர சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்து வந்திருந்தார். அவர் கூடுதலாக பேசினது என்னன்னு சொன்னால், அவர் நாங்கள் மடவல்னு தெரியா, மடவல்ல ஒரு வைடர் சொசைட்டிக்கு, முஸ்லீம் சொசைட்டிக்கு என்ன செஞ்சுக்குது எங்களுக்கே தெரியாத பேரெல்லாம் அவர் செய்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு சரியான பாதையில் ஒரு பாத்தோனில் தான் நாங்கள் போய்ட்டு கொண்டிருக்கிறோன்றது வந்து எனக்கும் ஃபீல் ஆகுது. நான் நினைக்கிறேன் டாக்டர் ஆஷிஃபும் நீங்களும் அந்த ஒரு ஃபீலிங்கோடு தான் இருக்குது. இதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் திருப்பி வார நேரம் வந்து இன்னும் பாசிட்டிவ் ரிசால்ட்ஸ் உங்களோட ரிசால்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து அதுகளை பேசக்கூடிய மனிதர்களாக தான் இது வரும் நினைக்கிறேன். இப்போ ஈஸ்டில் இருக்கிறாங்க தெரியுமா, தமிழர்களோட வாய்ஸ் வந்து பெருசாக வந்து ஒரு சின்ன உதாரணம் பெருசாக கேட்கவில்லைன்னு சொல்லி சில தீர்த்தங்கள் யோசிச்சு இப்போ அவுட்ஸ்கோர் பொலிட்டிஷியனை உருவாக்குறது. எப்படி உருவாக்குறதுன்னு சொன்னால், அவங்க தமிழ் அந்த சப்ஜெக்டை கன்வே பண்ணுற நேரம் அவங்களோட அதனால ரீச் ஆகாது, அல்லது அவங்களோட லோக்கல் சிங்களத்தில் பேசினாலும் ரீச் ஆகாது. சிங்களவர்கள் போலவே சிங்களம் பேசக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அவரை படிப்பிக்கிறவங்க, ட்ரினிட்டியில் அட்மிஷன் எடுக்கிறாங்க, ஒரு சிங்கள வீட்டில் அவரை தங்க வைக்கிறாங்க. சிங்கள மீடியம் நான் யாரை சொல்கிறது தெரியும். அவரை கொண்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் எம்பிஏ படிக்க வச்சு இப்போ 36 வயசில் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ராசமாணிக்கம், சாணக்கியம், ஒரு ஆள், நிறைய பேர் இருக்கிறாங்க, ஈஸ்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவரோட சத்தம் இல்லை, சத்தத்தை சரியாக போடுறாரு. நாடே செல்லுது வந்து ராட்டா 602 இவர் சில இல்லை மட்டக்களப்பு சாணக்கியன் செல்வ அளவுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று உருவாக்கிதாக வந்த இது ஏற்கனவே பல திங்க் டேங்க்கள் யோசித்து இது பண்ணது. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இப்படியான ஒரு விஷன் ஒன்றை வந்து ஒரு பிளான் ஒன்றை போட்டு ஒரு ப்ராஜெக்டை போட்டு மடல மதீனாவை செய்யணும். இதுக்கு அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் அவங்க முன்னுக்கு அவசரமாக வந்து இதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டு வந்து பாடசாலை மேனேஜ்மெண்ட்டோடு சேர்ந்து நல்லது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு அழகாக வேலை செய்யக்கூடியவர்களாக மாறணும் என்றது ஒரு கோரிக்கையை விடுக்கிறேன். என்று சொன்னால் எங்களோட பேண்ட் அடித்தா வந்து சில்வஸ்டர்ஸ் அதிரும், வந்து நாங்கள் கிரிக்கெட் அடித்தா வந்து ஒரு சிராசை இல்லை, ஒரு 4-5 சிராசை உருவாக்கணும். 1000 காந்திகள், 1000 டாக்டர் ஆஷிஃபல், என்ஜினியர்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட வந்தால் தான் வந்து எங்களுக்கு அது பெருமை. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நாங்கள் இயன்ற அளவில் நாங்கள் அவசரமாக வந்து நான் சொன்ன ஏற்கனவே வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், டெக்னாலஜி ப்ராஜெக்ட் இதுகள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி நாங்கள் செய்யணும். அதுக்கு நீங்கள், நான் மற்றும் பழைய மாணவர்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேரணும் என்று கோரிக்கை விடுவதோடு வாழ்க மதீனா வளர்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியவனாக உங்களிடம் விடைபெறுகிறேன்.